ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 குரு ராகு கேது பயிற்சி அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கே ராகு பகவான் வர்றாரு. உங்களுடைய ராசிக்கே 2ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுடைய ராசிக்கே பயிற்சி ஆகிறாரு. அதே போல உங்களுடைய ராசிக்கே 11க்கு 2க்கு உண்டான குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ இதன் மூலிமா எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு உங்களுடைய ராசியில் இருந்துட்டு உங்களுடைய எல்லா விதத்துலேயும் அதிவேகமாக செயல்படுத்த போகிறார். நீங்கள் என்னென்ன முயற்சிகளாகட்டும், உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் குடும்பம், வருமானம், சமுதாயம் இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. உங்களை ஃபஸ்ட்டு வேகமாக இயக்க வைக்கிறார். அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு நிலையை ராகு பகவான் 18 மாதம் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய உடலாகட்டும், மனமாகட்டும், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதிர்ஷ்டம் வள்ளியே வள்ளியே வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருக்காமல் உங்களுடைய வேகத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக உருவாக்கி அதை பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் தனிப்பட்ட திறமையாகட்டும், ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு ஜோதிடராக இருக்காங்க, நல்ல ஒரு பேச்சு திறமையாக இருக்காங்க, நல்ல கல்வி ஸ்தானத்தில் நல்லா இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே தன்னுடைய தனிப்பட்ட புகழை இந்த வெளி உலகத்திற்கு காமிக்கணும்னு நினைச்ச நபர்கள் அத்துணை பேரும் இந்த 18 மாசத்துல ஒரு வெற்றிகரமான ஒரு நபர்களா நிச்சயமா 100% வருவாங்கன்னு சொல்லலாங்க. ராசியாதிபதி 2ல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய குடும்ப சூழல்கள் அனைத்தும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடையே பயணிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப நபர்களுக்காக சில விரயங்களை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் முக்கியமாக மெயினாக குடும்ப நபர்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விதத்தில் தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் அதையும் அனுசரித்து கொண்டுட்டு போகக்கூடியது உங்களுடைய கடமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருமானம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலைக்கு மாறணும் அப்படின்னா, உங்களுக்கு 2க்குண்டான குரு பகவான் 5ல் இருந்தாலும் கூட, ஏன்னா 5 அப்படிங்கிறது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். 11 இந்த எல்லா இடமே சேர்ந்து உங்களுடைய ஒரு தொழிலையோ இல்லை வருமான நிலையோ நீங்கள் உங்கள் விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதில் மட்டும் கவனமாக இருங்க. யாரோ ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிட்டு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு வருமான நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்று வரும். புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட வருமானத்துக்கு உண்டான அதிபதி குரு உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை நீங்களும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா உங்கள் ராசியவே பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போய் அதில் வருமானம் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மைனஸை கொடுத்துரும். ஆனால் அதுவே ஒரு வழிகாட்டி மூலிமா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 100% நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வருமானத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைகள் யார் யாரெல்லாம் குழந்தைகளுடைய வளர்ச்சி அதாவது ஒரு சில இப்போ கும்பராசிக்கு உண்டான சில நபர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தன்னோட குழந்தை படிக்கலை, அவனோட வாழ்க்கை எப்படி போகும், திருமணமான குழந்தைகள் என்னடா பண்ணுறது, அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை அமையிலையே, அவனோட முயற்சி எல்லாமே இப்படி ஆயிட்டுருக்கே. குழந்தைகள் சார்ந்து யார் யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ இனி வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயமுமே ஒரு நம்ம குழந்தைகளாம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு நிம்மதியோட நல்ல கல்வி நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்கள் மன நிம்மதியோட செயல்படுவீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம் சார்ந்து இருக்கிற எல்லா நபர்களுமே கொஞ்சம் ஒரு பாட்டு தள்ளியே வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் புகழடையணும், கொஞ்சம் வெளி உலகத்தில் மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் ஒரு அலைச்சலோட எல்லா மக்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு எப்போவுமே ஒரு கூட்டாளிங்க மாதிரி நிறையா அப்படியே
கும்பலாக சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருந்த நபர்கள் மட்டும் கொஞ்சம் தனிப்பட்டு அமைய போகிறாங்க. அந்த தனிப்பட்ட நிலையிலும் அவங்க ஒரு இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 மாசத்துல நல்ல ஒரு சூழலுக்கு மாறுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்திலேருந்து அப்போ நம்மளை தள்ளி வைக்கிறாங்களா, நம்ம தனிப்பட்ட நிலையில் ஆயிடுவோமா, அது ஒரு நீங்கள் மைனஸாக நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ்ஸாக தான் நினைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்களை கற்றுப்பீங்க தனிப்பட்ட நிலையில். ஏன்னா உங்களுக்கு முதலே நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நீங்கள் திறமையாளராக இந்த வெளி உலகத்துக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் கூட்டாளிகளோட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தனிப்பட்ட நபராக வர முடியும். அப்போ இதுவும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான், நீங்கள் பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிரிகளிடமிருந்தும் உங்களை விலக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. யார் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இவங்க நம்மளை உயர்த்த மாட்டாங்க, இவங்க நம்மளை விட்டு விலகுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்ம நல்லபடியாக வாழ்வோமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அப்படி ஒரு சூழலே உங்களுக்கு அமைஞ்சிரும். காரணம் என்னன்னு கேட்டீங்க, ஏன்னா சமுதாயம் ஒன்று தான், உங்களுக்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரு நண்பர்களும் ஒன்று தான், கூட்டாளியும் ஒன்று தான். அப்போ ஏன்னா அது ஒரு மனஸ்தாபமாக இருக்கும், கிட்டத்தட்ட பிரிய முடியாத ஒரு சூழலாம் இருக்கும். ஆனால் அதுவே இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான வாய்ப்பே அமைஞ்சு பிரியக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய திறமைக்கு மட்டும், உங்களுடைய வருமானத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல நிலையில் நீங்கள் உங்களுடைய முயற்சி பாதையை வச்சீங்க அப்படின்னா இந்த 18 மாதம் நீங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் கும்பராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. பொதுவாகவே இந்த 2025 கும்பராசிக்கு குரு ராகு கேது பயிற்சி சிறப்பான நிலையிலேயே இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு முடிந்தால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை துளசியும் 3 நெய் தீபம் மட்டும் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதே போல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய வருமான ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட நிலையிலும் சரி. ஏன்னா அவர் தான் அப்படியே பஞ்சனையை வச்சு அப்படியே படுத்து உறங்கிட்டு இருப்பாரு. அவரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. 18 மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் துணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போவாருங்க.